தேவனே நான் ஓமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். லூக்கா சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 41-42. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே மார்த்தாளே, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். மார்த்தாள் வீட்டுக்கு ஆண்டவர் இயேசு வந்திருக்கிறார். மார்த்தாள் பற்பல வேலைகளை செய்வதிலே கவனமாயிருக்கிறார். ஆண்டவருக்காக செய்கிற ஒழிந்தது ஆகாரத்தை கொடுப்பது, உபசரிக்கிற வேலை. மரியாளோ இயேசுவின் பாதத்தில் அமர்ந்து அவர் வாழ்ந்து வருகிற வார்த்தைகளை என்னமா இருக்குமோ என்று சொல்லி வார்த்தைகளை கவனிக்கும்படி பாதத்தில் உட்கார்ந்திருக்கிறார். இப்போ மார்த்தா வந்து சொல்றா, ஆண்டவரே, நான் ஒருவளாக இப்படி கஷ்டப்படுறது கவலை இல்லையா? என் சகோதரி வந்து எனக்கு உதவி செய்யும்படி சொல்லுங்க. அப்படி சொன்னப்ப கர்த்தர் சொல்றாரு, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறார். தேவையானது ஒன்றே. இவள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டா அப்படின்னு மரியாள் தேவையானத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று சொல்லி மெச்சிக்கொள்றார். அதே நேரத்தில் மார்த்தாள் வேலை தேவையில்லைன்னு அர்த்தம் அல்ல, மார்த்தாள் வேலை தவறுன்னு கர்த்தர் சொல்லலை. ஆனால் இயேசு வந்த பிறகு எதற்கு முதலிடம் தர வேண்டும் என்பதை மார்த்தாளுக்கு கற்றுக் கொடுக்கிறாருங்க. மார்த்தாளே, உன் வேலையை காட்டிலும் எனக்கு செய்கிற ஊழியத்தை காட்டிலும் நான் தான் உனக்கு முக்கியம், என் வார்த்தை தான் முக்கியம், என் பாதம் தான் உனக்கு முக்கியம். அதை சரியா மரியாதை தெரிஞ்சுக்கிட்டா என்று சொல்லி அந்த இடத்துல ஆண்டு எதற்கு முதலிடம் தரணும்னு பேசுறாரு. பார்த்தீங்களா? இதை கேட்கிற கத்திரி பிள்ளைகளே, நல்ல பங்கை தெரிந்து கொள்வோம். இது மார்த்தாளின் உலகம். என்ன மார்த்தாள் உலகம்? ஆக தேவ ஜனமா இருக்கட்டும், சபையார் ஊழியர்களாக இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், அங்கு மிங்கு ஓடி அலைந்து அநேக காரியங்களை செய்கிற, அநேக வேலைகளை செய்கிறதான ஒரு மார்த்தாளின் உலகம். மரியாளை போல் இயேசுவில் பாதத்தில் அமர்ந்திருந்து வார்த்தையை கேட்க, தன்னை சீர்படுத்திக் கொள்ள, சரிபடுத்திக் கொள்ள அப்படி அமர்ந்திருக்கிறவர்களுக்கு அம்மி. ஆகவே சொன்ன மார்த்தாளின் உலகத்தில் இப்படிப்பட்ட மரியாள்கள் நமக்கு தேவை. இதை கேட்கிற தேவ பிள்ளைகள் கண்ணுங்கருத்தமா கத்துடி காரியங்கள் இருங்க. நாம் முதலில் வைக்க வேண்டியதை முதலில் வைக்க வேண்டும். ஆக கவனமா இருங்க. ஆண்டவருக்கு முதலிடம் கொடுங்க. ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் கைவிட மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா.